சிவா, அனிதா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நான் ஒரு ஃபைலை மறந்து வீட்லயே வச்சுட்டேன். நீ என் ரூமுக்கு போனா அங்க கபோர்ட்ல என் ஃபைல் இருக்கும். அது கொஞ்சம் இமீடியட்டா எனக்கு கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி அனுப்புறியா? அது ரொம்ப அர்ஜென்ட். ம் ஓகே சிவா, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடு. நான் ஃபைல் எடுத்துட்டு உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அனிதா, என்னாச்சு? ஐயோ ஓகே, உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. சிவா, எனக்கு வர வர இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறாங்க. இப்போ ஜஸ்ட் எனக்கு ஒரு இருமல் வந்துச்சு, அதனால லேசா தலைவலியா இருந்தது. அதுக்காக ஆளுக்கு ரொம்ப பதறி துடிச்சு போய் என்னமோ என் மேல பாசம் இருக்கிற மாதிரி பாச மழையா பொழிறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரையும் திட்டிட்டு ரூம்க்கு வந்து உட்கார்ந்திருக்கேன். சரி அனிதா, நீ ரிலாக்ஸா இரு. எதுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்க? எல்லாரும் உன் மேல இருக்கிற கேரிங்ல தானே இப்படி பண்றாங்க. எனக்கு எல்லாரோட கேரிங்கை விட உன்னோட கேரிங் தான் சிவா நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு அது கிடைச்சதே இல்ல. ஏன் அனிதா அப்படி எல்லாம் பேசுற? நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். டோன்ட் வரி. தேங்க்ஸ் சிவா. இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் ஃபைல் எடுத்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ம் ஓகே. ஆ சொல்ல நீ. சிவா, நீ சொன்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோ. ம் ஓகே. சிவா ரூம்ல எதுக்கு அனிதான்னு போட்ட ஃபைல் இருக்கு?